மருதநாயகம் பண்ணும்போது எத்தனையோ பேர்களை சொல்லும்போது என் பேரையும் சொன்னார். மருதநாயகம் நடக்கிறது அது அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் நடக்கும்போதே குருதி புனல்ன்ற படத்துக்கும் என்ன தான் அது கமலஹாசன் சார் மகாநதி நான் சிறப்பாக செஞ்சதனுடைய அனுபவத்தில் அந்த படத்துக்கும் பண்ண சொன்னார். பண்ணும்போது அதில் ஒரு நக்சலைட் என்ன பண்ணுவோன்னா, ஒரு கவர்னர் வந்துட்டு கான்வாயில் போகும்போது ஒரு காட்டுக்கு இடைப்பட்ட ஒரு 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 வீட்டுக்குள்ளே பதுங்கிருந்து ஒரு பெரிய பசாக்கோ வச்சு அவரை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ருங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாழடைந்த வீடை நான் செட் பண்ணி கொடுத்தேங்க. செட்டு தான் போட்டு கொடுத்தேன். அதை பார்த்து அவர் சொன்னார், கமல் சார் சொன்னார், இது மட்டும் குணாவில் அந்த காதலிய நானும் இருக்கிற இடமாக இதை போட்டிருந்தா நான் ரசிகர்கள் மத்தியில் நல்லா போயிருக்கேன். இது ஒரு ஆக்ஷன் பிளாக்கில் மாட்டிச்சு ஜேகேன்னு அது ஒரு மனத்தாங்கலாகவும் அது அப்ரிஷியேஷனாகவும் சொன்னாருங்க. ஸோ அதை பார்க்குறது என்னென்னா, அதில் ஒரு கலைத்துவமும் அது நம்பகத்தன்மை வர்றதுன்னா ஒன்றும் இல்லைங்க. மொத்தமாக அந்த காட்டையெல்லாம் வெட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு வீடை கட்டியிருந்தா அது சென்று போகிற செக்யூரிட்டி தெரிஞ்சிருன்ற மாதிரி இருக்கிறதுனால மிகவும் கஷ்டப்பட்டு அது சுற்றுப்புறத்த சூழ்நிலையை பாதிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேருந்து எழுந்து வந்த ஒரு மண்ணில் எப்படி ஒரு புற்று எழுந்து வரும், ஒரு சின்ன ஒரு செடி எழுந்து வருன்ற மாதிரி சுற்றுப்புறத்தை வச்சுக்கிட்டே கலை உணர்வோடு அது பண்ணதில் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதப்புறம் மருதநாயகன் பண்ண வரும்போது என்னுடைய ஒரு இன்டர்வியூ அவரை கேட்டபோது, இவருக்கு படித்து அறிகிற ஆர்வம் ரொம்ப இருக்குது, இந்த விளையாட்டில் நாங்கள் சேர்த்துக்கலாம் இருக்கோன்னு மருதநாயகத்துக்கு சொன்னார். அதில் ஈவன் அந்த காஸ்டியூம்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஹேர் ஸ்டைல் எல்லாம் கூட நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். இதில் மிக அற்புதமான விஷயம் என்னென்னா, கமல் சாரை பற்றி சொல்லணுன்னா நன்றியோட ஸ்டார் வார்ஸில் பண்ணார் பேரி கூப்பர்னு சொல்லி ஒருத்தர், ஒரு மேக்கப் மேன். அவரை கூப்பிட்டு மருதநாயகத்துக்கு மேக்கப் எப்படி போடணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்ததில் எல்லா மேக்கப் மேன்களையும் கூப்பிட்டாரு. அதில் மேக்கப் மேனா அல்லாத என்னையும் கூப்பிட்டு மேக்கப் கற்றுக்க வச்சார் அவர். அப்படி ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கு எல்லா துறையிலும் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் தோள் தட்டி நமக்கு பண்ணி கொடுத்தவர்ன்றது அவரை நன்றியாக நினைக்கணும். ஏன் இப்போது கடைசியாக மர்மயோகி படம் பண்ணும்போதும் அது கொலாபரேஷன், ஃபாரின் கொலாபரேஷன் நடந்ததுங்க. தாய்லாண்டு, மெட்ராஸ் இந்தியாவில் நடக்கிற மாதிரி சென்னையில் அந்த ரெண்டையும் பண்ணும்போது தாய்லாண்டுக்கான ஒரு கலை இயக்குனரையும் தமிழ்நாட்டுக்கு என்னையும் இப்போ பரிந்துரை செய்து பண்ணி கொடுத்தாரு.